ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ரவையை வச்சு 10 நிமிஷத்துல சூப்பர் சாஃப்டா ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 1/2 கப் ரவையும் 1/4 கப் துருவின தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்ப அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சு ஒரே ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில 3/4 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா குப்பை எதுவும் இல்லாம வடிகட்டிட்டு அது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த ரவை கலவைய சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சு ரவைய ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா கட்டி எல்லாம் எதுவும் இல்லாம இது மாதிரி கலந்து வரும். இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டும் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சு இன்னொரு 2ல இருந்து 3 நிமிஷம் கலந்து விடுங்க. ரவையும் தேங்காயும் அந்த நெய்யோட சேர்ந்து நல்லா சுருண்டு கடாய்க்கு ஒட்டாத மாதிரி வரும். இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் அதை ஆற விட்டுடலாம். இப்ப அது கூட குட்டி குட்டியா நறுக்குன தேங்காய 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நமக்கு வேணுங்கிற ஷேப்ல நம்ம புடிச்சுக்கலாம். நான் பிடி கொழுக்கட்டை மாதிரி புடிச்சு வைக்கிறேன். ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிடிச்சு வச்சிருந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு ஆவியில ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா ஒரு ரவா கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.